ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான தாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சொசைட்டி போகிற போக்கு சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது சர்வ சாதாரணமாக ஆச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபார்மேஷன் கொடுக்குற பிளேஸில் இன்க்ளூடிங் ஸ்கூல்லேயும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்ககிட்டையும் சரி, கெட்ட வார்த்தை பேசுகிறது சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் எ குட் திங். ஏன்னா கற்புக்காக உயிரே கொடுத்த வீர மங்கைகள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. ஆனால் அந்த தாயோட கற்பையே இழிவுபடுத்துகிற மாதிரிக்கில் சர்வசாதாரணமாக பேசுகிறதையும் சரி, அது மற்றவங்க அக்செப்ட் பண்ணுறதும் சரி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இதுக்கு சினிமாவும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சினிமா இஸ் எ மாஸ் மீடியா, இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ நான் இங்கே யூடியூப்பில் சொல்கிறது ஹண்ட்ரட்ஸ் பீப்புள்ஸுக்கு தான் போய் ரீச் ஆகுது. இது சினிமாவில் சொன்னால் மில்லியன் பீப்புளுக்கு ரீச் ஆகும். அது நல்ல இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணும், அவங்கள சேஞ்சும் பண்ணும். சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ முன்னாடி தான் ஹீரோன்னா எம்ஜிஆர் டைம்லையும் சரி, சிவாஜி டைம்லையும் சரி, ஒரு குட்னஸ்ஸாக க்ரியேட் பண்ணி படைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சான்னா குட்னஸ்ஸாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், கேரிங்காக இருக்கணும், லவ்விங்காக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வேல்யூஸோடைய கேரக்டராக க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள சினிமாவில் எஸ்பெஷலி இந்த வடச்சென்னை மூவி ஃபுல்லாக கெட்ட வார்த்தை பேசுகிறதையே சினிமாவாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போனா இப்போ பார்க்குற ஜென்ரேஷன் எஸ்பெஷலி டீனேஜ் அடலசன்ஸ் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நம்மளும் ஹீரோவாக இருங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுனா ஹீரோவாக இருப்போம் போல் அப்படின்னு ஹீரோயினே இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஒரு கேர்ள் கெட்ட வார்த்தை பேசுகிறத அந்த மூவி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கு. இது எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரில மூவிஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், டேரக்டரும் சேஞ்ச் பண்ணணும். ரியாலிட்டியாக இருக்கிற பேரில் மற்றவங்களோட மைண்ட் செட்டை, ஆட்டிடியூடை, நல்ல ஆட்டிடியூடை மாற்றக்கூடாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் அட் எனி காஸ்ட். ஓகே, அது ஃபைட்டிங் சுச்சுவேஷனில் இருந்தால் தூர போயிருங்க, உங்கள் கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்குன்னு சும்மா ஜாலியாக பேசும்போதே கெட்ட வார்த்தை போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தேட் ஹேஸ் டு பி சேஞ்ச். ஸோ இந்த வீடியோவை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த ஹேபிட்டை கிவ் அப் பண்ணால் அதுவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் அட் எனி சுச்சுவேஷன். Sometimes it will spoil your career and your respect also. Thank you.